இன்பநிதிக்கு புதிய பொறுப்பு, வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் இவர் தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக இருந்த நிலையில் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியலில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது பலரிடம் வரவேற்பை பெற்றாலும் எதிர்க்கட்சியினர் சிலர் விமர்சனங்கள் செய்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இளைஞரணி செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். இதனால் மாமன்னன் படத்திற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார். இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதியும் அரசியலுக்கு வருவார். அவரையும் திமுகவினர் ஆதரிப்பார்களா என்ற விமர்சனத்திற்கு பல மூத்த அமைச்சர்களும் கூட இன்பநிதி அரசியலுக்கு வந்தாலும் அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தனர். கல்லூரி படிப்பை முடித்துவிட்ட இன்பநிதிக்கு கடந்த ஜூன் மாதம் அண்ணா அறிவாலயத்தில் இயங்கும் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக பிரிவில் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரெட் ஜெயண்ட் சினிமா தயாரிப்பு நிறுவன CEO பொறுப்பு உதயநிதி மகன் இன்பநிதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த தகவல் உறுதியாகியுள்ளது. தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படத்தின் தமிழ்நாடு விநியோக உரிமையை ரெட் ஜெயண்ட் வாங்கியுள்ளது. இதற்கான அறிவிப்பை போஸ்டர் இன்று வெளியாகியுள்ள நிலையில் அதில் இன்பநிதி பெயர் இடம்பெற்றுள்ளது. இதன் பின் திரைப்பட தயாரிப்பு பணிகளிலும் இன்பநிதி ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.